ஐயா விருதனே, என்னுடைய தம்பிருக்கார் பார் கோபாலக்கண்ணன். ஆமா. ஒரு நேரத்தில் அவருடைய மனைவியாக விலகக்கூடிய மகராஜா சத்தியபாமா யாரா சத்தியபாமா சத்தியபாமா அவர்கள் பாரிஜாத மலர் மீது ஆசைப்பட்டார்கள். அந்த பாரிஜாத மலர் எங்கே இருக்கிறது? பொன்னுலகத்திலே தேவேந்திர நந்தவனத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அந்த பாரிஜாத மலர் ஒரு மலருக்காக அந்த நந்தவனத்தையே மனைவிக்காக பெயர் தெடுத்து கொடுத்து விட்டவன் என்னுடைய தம்பி. அது பூ விஷயம். ஆமா, இது பொண்ணு விஷயம். ஆமா, நீங்க சொன்னா குடுக்க மாட்டாரா? இல்லையப்பா, மனைவிக்காக இப்பேற்பட்ட வேலையை செய்தவன் ஏதாவது சூதுமாக்கம் செய்வான். அவனை அழைத்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன். பரம சக்கரவர்த்தியாரே, கேட்டுதான் பெண் கொடுக்க வேண்டுமா? ஆமா, கேக்குறீங்க. தரலன்னு சொன்னா தரீங்க. ஆமா, ஒருவேளை முடியாது நாமன்னூர் அப்புறம் என்ன கேக்கல முடி மண்ண தூந்து வர முட்டை துண்ண விதிர அதுதான் கல்யாணத்துக்கு பொண்ணுக்கா வரும்போது கை சாப்பிடாதுன்னு கேட்க மாட்டேன்றீ. பெண் கொடுக்க விருப்பமா இல்லையா? எனக்கு விருப்பம்தான். இருந்தாலும் என்னுடைய தம்பி கண்ணனை அழைத்து ஒரு வார்த்தை அவனை கேட்கு, பிறகு உங்களுக்கு தாம்பலம் கொடுக்கிறேன். நீங்களாக முடிவெடுக்க மாட்டேன். என்ன குடும்பத்தில் நாங்கள் இருவர் தான் அண்ணன் தம்பிகள், இருப்பது ஒரு தங்கை. இருவரும் கலந்தோசித்து தானே முடிவு செய்ய வேண்டும். நீங்க போய் ஓய்வு எடுங்க, கேட்டுதான் கொடுக்கட்டும். சரி, அப்படியே கேட்டு கொண்டு கொடுங்க. ஆகட்டும், நீ ஓய்வு எடுங்க. டேய் மாதவன், அவருக்கு தக்க ஒரு விருந்தின மாளிகை. நீ போங்க, என் முன்னாடி கார சொல்றேன். டேய் ரூம் பேர்லாம் கிதுனே. என்ன விருந்தின அழகான விருந்தின மாளிகை கொண்டு அழகாக ஓய்வு எடுக்கட்டும். பிறகு உங்களை அழைத்து தாம்பலம் கொடுக்கின்றேன். சென்று ஓய்வு எடுங்க. ஆகட்டும் மாதவன், என்னுடைய தம்பி கோபாலக்கண்ணன் எங்கிருந்தாலும் உன்னுடைய தமையன் வர சொல்லி இருக்கிறார். சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வா.
சாமி நல்லா இருக்கியா? சாமியாரே நல்லா இருக்கு. நீ மட்டும் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஆமா. புள்ள என்ன கேக்குறாங்களா? மாறும் பக்த கோடியே வந்துங்க. உம்முடைய பக்தியை ஏற்றோம். துட்டு தான் ஒரு 10 ரூபா போட. காலையில வாங்கிட்டு ஐயோ அதுல குறைய கூடாது. காலையில வாங்கி முதல்ல கொஞ்சம் என் மண்டாடி தொடர்படியில எடுப்பா. புரியுதா? அவ்வளவு பெரிய துஷ்டபாடு. ஆமாங்க. நமது நவரத்தின கஜேதம் பொருந்திய திருக்கோயில் முன்பதாகத்தானே ஜாக்கிரை என்பதை விடுத்து சர்வ ஜாக்கிரையுடன் காவப்படுத்த வரேண்டதே கிடையாது சோமேரா. நம்மை அடைந்த பக்த கோஷ்டிகளுக்கு ஏதேனும் எடுக்கின்றா? யானோ ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் ரோகிணி நட்சத்திரம் அஸ்தம திதியிலே கண்ணனாக பூமாதேவன் பூபாரத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக பூபார கண்ணனாக நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். தற்பொழுது அண்ணா பலராம சக்கரவர்த்தியானவர் வடமதுராபுரி அரசாட்சி புரிந்து வருகிறார். அன்னவருக்கு பின்னவராக அவரிடம் பணிகளை நன்றாக புரிந்து யாமோ அவரிடம் வேலைகளை செய்து பெருமையோடு எங்கள் இருவருக்கும் ஒரே ஒரு தங்கை ஒப்பற்ற மங்கை அவர்தான் சுபத்ரா தேவி. அண்ணனுடைய வார்த்தை கிடவாது இதுகாலம் வரைக்கும் மன்னா பலராம சக்கரவர்த்தி நாம் வடமதுராபுரி அரசாட்சி புரிந்து வருகிறார். என் அருமை தங்கை சுபத்ரா தேவியோடு சுகட்சேமத்தோடு விற்றிருக்கும் காலையில் ஆனால் நீ ஓடோடி வர காரணம் என்ன? உங்க அண்ணா பலராம சக்கரவர்த்தி என்ன கூட்டு போய் பகவானே கண்ணன் எங்க இருந்தாலும் கூட்டாடானாரு. ஒண்ணு கூட்டு போனாரு. அங்க புடிச்ச ஓட்டம் முன்னாடி வந்து நின்ட்டேன். என்ன சாமி நேத்துல இருந்து வந்துங்கற? ஆமா ஆமாங்க. யாரே பகவானை பாக்குறது? ஆமா சபாஷ். அண்ணா அழைத்தால் தடை என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. புறப்படு அண்ணாவை சென்று காணலாம். இன்னும் மதுரமங்கலம் நாட்டை சேர்ந்த இன்னும் நாட்டாண்மைதாரர்கள் அனைவருமாக ஒருங்கிணை சேர்ந்து எங்களுடைய சிறுவஞ்சிப்பட்டி ஸ்ரீ ரேணகம்மா நாடாமன்ற குழுவினரை வாழ்த்தி இங்கே 501 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அத்தனை அனைவருக்கும் எங்களுடைய நாடகத்தின் சார்பாக நன்றிகள வணக்கம். ஜெயம் 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 ஜெயம். மாதவன் அன்றாடு நாம் நியமன நிஷ்டைகளை முடித்து அண்ணாவின் திருவடியை வணங்கி அதன் பிறகு என்ன சேவையை செய்வது வழக்கம். நான் வருவதற்குள்ளாக என்னருமை தம்பி கண்ணனை அழைத்து வாயிற அண்ணா உரைத்திருக்கிறாரே. ஆனால் எனக்கு காரணம் தெரியாது சாமி. தெரியும். கதை சொல்லலாமா? சொல்லப்படாது. அண்ணாவை சென்று காண்போமா? வாங்க புறப்படு போகலாம். அண்ணா இன்று என்ன காரணமாய் அழைத்தீர் என்று கேட்க, தம்பி கண்ணா இன்று உன்னால் ஒரு காரியம் இருக்குதுனாரு. அவரு பெரிய மனுஷன். ஆமா, அவரு போக முடியாது. நீ வயசுல சின்ன ஆளு, நான் கட்டிக்கார பையன். நம்ம 2 பேரும் தான் போனோம்னு நினைக்கிறேன். எதுக்குடா இங்க காரியம் வாங்க. அண்ணாவின் திருமணத்தை பார்க்கின்ற ஆகிலே ஒரு மங்கள காரியத்தனமாக இருக்கிறது. நீ சந்தேகத்து மன சாப்பாடு வரும்ல, அதனால நம்ம போய் என்ன வரணும்? என்னடா தத்து புத்தா வளர்ந்துருக்கிற? அண்ணாவை கேட்டால் அல்லவா இதற்கு விளக்கம் புறக்கும். எதற்காக அழைத்தாருன்னு? ஆமா அண்ணா அண்ணா
என்ன காரியம் என்று கேட்டேன். காரியம் என்ன என்று கேட்டேன். பெண்ணால் சுமதிரைக்கே திருமணம் முடிக்க நினைக்கின்றேன் நான். அந்த எண்ணம் எனக்கு இருந்ததா? சின்ன வயதுல நம்ம 3 பேர் வச்சிருந்தோமே. அழகாக குழந்தை இடையிலேயே தூக்கி பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்து கொண்டிருந்தா அதை சொல்ல தெரியாதா? அவரு தூக்கி வளர்த்திருந்தாரு. ஆமா. அவருக்கு வேலை வந்துச்சுன்னா எனக்கு கொடுப்பாரு, உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாரு. ஆமா. உனக்கு எதனா ஒரு வேலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆமா. என்கிட்ட கொடுப்பேன். ஆமா. இப்ப நம்ம 3 பேர் வச்சிருந்தோமே. சின்ன வார்த்தை வந்தது அவ்வளவுதான். அதுக்கு அழகாக குழந்தை இடையிலேயே தூக்கி அமர வைத்து அன்புற வளர்த்தோமே. அதாங்க நம்மருமை தங்கி. நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க சொல்றீங்க, நான் படிக்காத நான் எப்படி சொல்றீங்க? படிக்காதா கூட பகுத்தறிவு இருக்குதுடா. அதான் இல்லையே. எல்லாத்துக்கும் பயன்படுத்த கூடாது. அற்ப செயலை எப்போதும் பயன்படுத்த கூடாது. கொஞ்சம் பகுத்தறிவோடு பேசணும். சொல்றது நல்லா சொல்லணும். என்ன 20 வருஷத்துக்கு முன்ன மங்காமாயின்னு சொல்லிச்சு. என்ன பொண்டாட்டி கேட்டு ஓட்டியே பொண்டாட்டி கூத்துக்கு வந்தா பாய்ந்து போறமாடா, பாய் வச்சா பாய்ந்து போறேன்னு உன்னே ஞாபகம் இருக்குதுங்க. சரி இருக்கட்டும். 21 வருஷம் ஆகுது. பெரியவங்க நல்ல மாதிரி இருக்கணும் தானே வாழ்த்துவாங்க. ஆதலால் அது போல நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும். ஆமா. பாய்ந்துக்கு கல்யாணம்னா நம்மருமை தங்கைக்கு தக்க புறத்தை வாழ்த்திருக்கிறார். ஆமா. சுபத்ரா தேவி. நீ வயசு ஆமா. நான் கட்டியா இருப்பீங்க. ஆமா. நம்ம 2 பேருக்கு வந்து யோசனை வரல. அண்ணா பாத்திரையா? தெரியுது இல்லையா? தம்பி கண்ணா. என்ன பெண்ணால் சுபதிரைக்கே திருமணம் முடிக்க நினைக்கின்றேன் நான். மாப்பிள்ளை பார்க்காத அண்ணா திருமண செய்தி எடுக்க மாட்டாரு. ஆதலால் இப்ப மாப்பிள்ளை எங்கன்னு கேட்கிறேன்னு. ஆமா. அண்ணா சாரிதா துரியோதன மகாராஜாவிற்கு பெண் கேட்பதற்காக விதுராஜன் நம்முடைய சமூகத்தினாலே வந்திருக்காரு. ஆடு மாடு மேய்க்க வேண்டிய என்னடா பணக்காரியத்தை கொண்டு போய் ஆடு வந்துட்டான்னு சொல்லிட்டேன். ஆமா. யார் மாப்பிள்ள? ஏனென்றால் வணங்காமணி துரியன் துரியோதன மகாராஜன் வாங்கி அங்க குத்துட்டான். ஆமா. தண்ணி மட்டும் குடிச்சா இந்த ஆள் எடுத்து சொல்ல வேணாம். அவலட்சணம் என்னடா? என்ன யார் மாப்பிள்ள? பெரிய இடத்து மாப்பிள்ளை அர்ஜுனா பிரத்வேந்தன் அவர் என்று சொல்லக்கூடிய 56 தேசத்தை வெண்குடை நிழலில் அரசாளக்கூடிய துரியோதன மகாராஜா. அவருக்கு கூட போறோம். ஆமா. அவங்க தம்பிங்க எத்தனை பேரு? 100 பேர். 99 பேர். மாப்பிள்ளை ஒரு ஆள் போச்சு. 99 பேர். மச்சனுக்கு வந்துட்டான பாயிண்ட் சொன்னாருமா? என்ன பிரச்சனை? தண்ணி மொண்டு 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 அப்ப அழகாடா என்ன பணிப்பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவங்களாம் முண்டு கொடுத்தா அங்கேயுமா இருந்தாலும் ஒரு 2-3 பேருக்கு ஒரு கொடுக்கலாம். எல்லாரும் பேரரசு ராணியாக போறாங்க. அவங்க என்ன அந்த வேலை செய்யறாங்க? ஒரு பேரா இருக்கின்ற அண்ணா தம்பி கண்ணா பெரிய இடத்து மாப்பிள்ளை. ஆமாண்டா. நமக்கு சொந்தமனை இருப்பது என்ன? 4 ஆட்டுக்குட்டி. என்ன இருக்குது? ஏன்னா நம்ம இருப்பது அதான் அந்த காவல்காரர் சொன்னாங்க. ஆட்டுக்குட்டி அது அப்புறம் இருக்குது. அண்ணா சந்தோஷம் யாவும் சந்தோஷம். அண்ணா சந்தோஷம் சந்தோஷம் யாவும் சந்தோஷம். உங்கள் மன படியோ அண்ணன் சார்ந்த பொய்யதுரிய கலவே எப்போ என்ன காவல்? இதற்கு முன்பதாக என்னுடைய மனதிலே ஒரு விருப்பம். ஜெயம் ஜெயம். இன்னும் கொம்மந்தாங்கல் கிராமத்தில் வாழ்வாளர் இன்னும் கலை வித்துவான். ஆமா. இன்னும் எங்கும் பேர் எடுத்த நாடகத்துறையிலே ஆசிரியராக பணியாற்றி தற்போது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வித்தை களஞ்சியம் வரதப்பா ஆசிரியர் சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்து எங்கள் கம்பெனி ஆசிரியர் திருவஞ்சப்பட்டு சி திருவஞ்சிப்பட்டி சி சீதாராம் ஆசிரியர். ஆமா. 101 ரூபாய் இருக்கிறார். ஜெயம் 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 ஜெயம். என்ன மாதவன் இதற்கு முன்பதாக என்னுடைய மனதிலே ஒரு விருப்பம். ஏன் நம்முடைய அத்தை பிள்ளைகள் குருகுல மைந்தர்கள் 105 பேர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? 105 பேர்னா என்ன? கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். ஏன்னா 105 பேர்களிலே
யாராவது ஒருவருக்கு நம்முடைய தங்கையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தேன். என்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் நினைத்துக் கொண்டதற்கும் இப்பொழுது விதுர மகாராஜர் வந்து பெண் கேட்டதற்கும் சரியாக போய்விட்டது. அதனால நீ என்ன சொன்ன? கொடுக்கணும்னு சொல்லிட்டேன்டா. முடிவு செஞ்சுட்டேன். கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஜெயம் ஜெயம். இன்னும் அத்திவாக கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் நாடக ஆசிரியர் இன்னும் பல வேலைகளை சிறப்பாக நடித்த அத்திவாக்கம் கிராமம் வெள்ளை என்கின்ற கிருஷ்ணநாயக்கர் ஐயா அவர்கள் அத்தகைய பெரியார் இப்பதான் ஒரு 10 நாள் முன்ன அவங்க கூத்து பார்த்தாரு. மத்த ஊருக்கு வந்துடுறாரு அண்ணன் கிளம்பி. நாடக ஆசிரியர் கிருஷ்ணநாயக்கர் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்து நாடகமன்றத்திற்காக 101 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஜெயம் ஜெயம். நாங்க திட்டத்தல நாங்க பாக்குறேன். என்ன இது எப்படி இருக்குது? நான் நினைத்ததற்கும் விதுர மகாராஜர் வந்து பெண் கேட்டதற்கும் இதுதான் சரியாக போய்விட்டது. காக்கா உக்காரத்துக்கும் பணமாய் வேறதுக்கும் சரியாகுதுன்றாங்களே அது இங்கங்க வந்து கேட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன கண்ணா தம்பி கண்ணா சந்தோஷம் என்னமோ போட்டு தேடிக்கிற மாதிரி நான் தேடி கீழே குடிச்சுக்கினே வந்து அப்புறம் உக்காண்டியா என்னடா ஏன் உட்காந்து இப்போ கல்யாணம் ஆகுதுன்னு உட்காந்துட்டா நல்லா எடுக்கும் போதே கல்யாணம் ஆகாது. இந்த கரமாத்து தானே அப்போ வர என்னடா ஏன் ஏக்கரமாத்திரம் சொல்ற? சாமி அந்த கல்யாணம் நடக்காதுட்டேன்னா அண்ணன் தந்தோட்டமே கண்ணா ஜெபிதமே சமரேச மாட்டுக்கு மோளம் கொட்டாய் மோளம் தெரியாது விளையாடாதீங்க இப்போ சாமியா கொட்டி மோளங்களும் மொத்தம் கொட்டை மிருதங்கம் மோளம். ஜெயம் ஜெயம். இன்னும் மேல் மதுரமங்கலம் கிராமத்தில் வாசம் இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் மேல் மதுரமங்கலம் கிராமம் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வருகை தந்து எங்கள் ரேணுகம்பால் கட்டக்கூத்து நாடகத்துக்காக 101 ரூபாயும் இதோ பகவானாக நடிக்கக்கூடிய திருவஞ்சப்பட்டு சீதாராமத்திற்காக 101 ரூபாயும் 202 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அண்ணாருக்கு நன்றி. ஜெயம் ஜெயம். ஜெயம் 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 ஜெயம். சந்தோஷமே நன்னா ஜீவிதமே சமரசமாய் செய்வோமே எனக்கு சம்மதமே ஆசத்தியம் வேணாரு. என் தம்பி அப்படியே சொன்ன ஆசத்தியம்னா இந்த கல்யாணம் ஆகாதான். ஓ ஆசத்தியம் என்றால் இந்த கல்யாணம் ஆகாது அப்படியா சொன்ன தம்பி? தம்பி அண்ணா ஏதா ஆசத்தியம் சொன்னியாமே ஆசத்தியம் என்றால் இந்த திருமணம் நடக்காதாமே அதட்டாதீங்க. அங்க பாரு எப்படி உலகம் வந்துட்டு பத்தியா தண்டல கிராமம் பேர் பார்த்துட்டான் லோகநாதன் லோகநாதன் பெரியார் இன்னும் நாடகமன்ற ஆசிரியர் இன்னும் காலம் சென்ற இல்ல சாமி இன்னும் ஆசான் சிறுதிப்பட்ட சீதாராமாசனுக்காக 200 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஜெயம் ஜெயம் ஜெயம். அண்ணா ஆள் சத்தியம் என்றால் இந்த கல்யாணம் ஆகாது. ஆள் சத்தியம் சொல்லவே கூடாது. ஆள் சத்தியம் என்றால் ஆகாது என்ற அர்த்தம் யார் உரைத்தது? இந்த காவலர்கள் கண்டியார் இந்த பெரியவங்க என்ன இந்த சபையில் உள்ள பெரியவர்கள் அனைவரும் சொல்கிறார்கள். அண்ணா இந்த கண்ணனும் பலராம சக்கரவர்த்தியும் அழகான ஒரு இல்லத்தை ஏற்படுத்துகிறார்கள். புதுமனை புதுவிழாவிற்கு பெரியோர்களுக்கு பத்திரிகை கொடுத்து அனைவரும் வருகிறார்கள். வீட்டின் முன்புறமாக நின்று ஆகா இந்த கண்ணனும் பலராம சக்கரவர்த்தியும் ஏற்றிருக்கும் மாளிகை என்ன அற்புதமாக இருக்கிறது பார்த்தனையா? சக்கரவர்த்தி யார் பேர் மின்னுது? ஏண்டா சக்கரவர்த்தி என்ன குடும்பத் தலைவன் நான் தான்டா. அப்ப உன் பேர் மின்னு சொல்லணும் அவர் பேர் மின்னு சொல்லணும். என் பேர் தான் முதல்ல சொல்லணும் அவன் பேர் பின்னால தான் சொல்லணும். டேய் தம்பி கண்ணா அண்ணா குடிங்க
பலராம சக்கரவர்த்தி நானும் சொல்லு. சரி, அண்ணா பலராம சக்கரவர்த்தியும் யாரும் அழகான ஒரு இல்லத்தை ஏற்படுத்தி பூவிழாவிற்கு பெரியவர்கள் வருகிறார்கள். வீட்டின் முகப்பாக நின்று ஆஹா இந்த கண்ணனும் பலராம சக்கரவர்த்தியும் ஏற்றிருக்கும் மாளிகை பார்க்கிறாய் என ஆச்சரிய குறியிடுவார்கள். ஆமா எப்படி மகாராஜா அவர் தொடர்ந்து ஆமா 2 பேரும் வீடு கட்டுறீங்க. ஆமா எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறீங்க. அனைவருக்கும் பத்திரிகை கொடுக்கிறோம். என்ன வரணும் இல்லையா? எல்லாரும் குடும்பம் பார்த்து பாக்குறாங்க. குடும்ப புதுமனை பூங்களுக்கு வர வேண்டும். குடும்பம் பார்த்து பாக்குறாங்க. ஆமா சாப்பிடுறாங்க. அப்படி போய் கை கழுவுறாங்க. ஆமா எந்த பெருசா வீடுக்கு திரும்பி பாக்குறாங்க. என்ன அதுக்கப்புறம் வீடு பாப்பாங்க எப்படி இருக்குது வீடு அப்படி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பாறா இந்த அடிமுட்டு பசங்க நம்ம கேட்டு ஓட்டது ஆடு பேசுறாங்க. அந்த மாதிரி எங்க மாமா பேர் கோபம் எடுவாரு. என்ன எலிமுட்டு பசங்கன்னா சொல்லுவாங்க எங்களுக்கு வா இல்லைங்க. இப்போ நான் கட்டியா இருப்பீங்க. ஆமா நீங்க என்னன்னு கூப்பிடுறீங்க? டேய் கட்டிக்கார இங்க வா. வாடா. டேய் இங்க வாடா. ஓடு. இங்க போயிட்டு வா. அங்க போயிட்டு வா இங்க வேலை செய் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்றீங்க இல்லையா? ஆமா அது பேர் உங்களோட பெரியவங்களா? என்ன வயது முதிர்ந்தவர்கள் பெரியவர்கள். பாறா இந்த பசங்க நம்ம கேட்டு ஓட்டது ஆடு பேசுறாங்க. மறுபடியும் இந்த பசங்களுக்கு வாய்ப்புனா ஓ இந்த மாதிரி வீடு கட்டிப்பிச்ச. அடடி ஓ ஓ பேஸ் சரி ஓஹோ 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 என்னால் உயர்ந்து கொண்டே செல்லும். அப்படி சொல்லு. ஆகான்னு சொன்னா அது ஆகாது. நம்மருமை தங்கையை பெண் கேட்க வந்திருக்கிறாள் யாருன்னா விதிர மகாராஜா வந்திருக்கிறார். அந்த மதுர மொழியுடைய மதுதீரம் இப்ப இந்த பழி பூச்சிக்கலாம் வில்லுகள் தேவைப்பட்டா எழுதுறா ஏன் உட்காந்துக்கிறேன் மகாராஜா உன் தங்கச்சி அங்க போய் தாலி கட்டின்னு வாய்ந்தா எடுக்குன்னா யார் எப்படி தங்கை இல்ல அதை அறுத்து போட்டு கல்யாண வார்த்தை இடத்துல இருந்தே சாமியார் தாங்க சொன்னாரு. என்ன மதுரை மொழியுடைய மதுதீரர் மாநில பெங்கு புகழும் விதூரர் அவர் வந்து நமதிடம் புகழ்ந்து கேட்பாதினால் புகழ்ந்து இந்த கல்யாணத்தை கெடுத்துடுவோம் மகிழ்ந்து இந்த கல்யாணத்தை கெடுத்துருவாராம். அப்படியா சமையலுடைய தம்பி தம்பி சொன்னா அண்ணா இந்த கல்யாணத்தை அண்ணா இந்த திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தும் இந்த திருமணத்தை நான் கெடுப்பேன். நீ சொல்ல சரியா போச்சு. நீ கை இப்படியா கூடாது பயம் வராது. ஆமா எப்படி மிரட்டினா எப்படி நீ அதற்கு கல்யாணத்தை கெடுத்துருன்னு சொன்னியாமே இந்த இது கூட வரல அப்படி மிரட்டுங்க பயம் வரும். இந்த திருமணத்தை கெடுத்துருன்னு சொன்னியாமா? நான் கெடுப்பேன் தெரியாது. நம்மருமை தங்கை துரியோதன மகாராஜாவோட இன்புற்று வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்ல. இல்லையா? ஏன் அவசரப்படுற? என்ன அது முதலே இல்லையான்னு சொன்னா என்ன நீங்க நினைக்கலாம் எங்க பாட்டி போய் 4 மணிக்கு கிளம்புங்க. யார் உங்க பாட்டி? அப்படியே சொல்லி வச்சுது. அது பேசி நான் தான் கேட்கல. என்னடா சொல்லுது உங்க பாட்டி? பையா அந்த குடும்பம் நல்ல குடும்பமே கிடையாது. அவனுக்கு நல்லதே பேச மாட்டானுங்க. அவங்க வீட்டுக்கு நீ போவாதுராச்சு. நான் தான் தெரியாத காலை வச்சிட்டேன். ஏட வயக்கு அவங்க நான் படமா ஏட வயக்கு வர வயக்கு வண்ணாறு வயக்கு கூத்தாடி வயக்கு இது 4 ஹைகோர்ட் போட கூட அத்துப்படி ஆகாதான். இவனுக்கு திரும்பி பேசுறதா பேசி நடப்பானுங்க. அந்த குடும்பத்துக்கு போவாதுராச்சு. பேசுற பெரிய மனுஷன் நீ நின்னுங்கிற சின்ன போய் அவரே நின்று கோட்டையில வந்து நானே நின்று காரில் வந்து அண்ணா சந்தேக என்ன சரி இல்லை மீது தடையில்லை அண்ணா தங்கை இன்று தர நம் தங்கை
சந்தியாகன். நான் ஒண்ணே சொல்றேன் மோளகாரன். என்ன மிருதங்கண்ணா அது மோளகாரம் இல்லைங்க எங்க ஊர்ல மோளகாரன்னு சொல்லிட்டுமா அதே பாய்க்கு வந்துச்சு. மிருதங்கர். ஆமா நான் ஒண்ணே சொல்றேன் மிருதங்காரா. குழந்தை வேகாம பொண்ணு கிளம்புது. வெள்ளிக்கிழமை தாலி கட்டுறாங்க. ஆமா சனிக்கிழமை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தாலி எடுத்துட்டு வீட்டுல என்னடா வியாழக்கிழமை போகுது, வெள்ளிக்கிழமை திருநாளாக, சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை அதுக்குள்ள அறந்து போடுதா போட்டு ஏன் மாதிரி சொல்றேன் என்ன சொன்ன சாமியாரு? ஏண்டா மதுரை பண்ணி பக்கபலமா இருக்குமா உங்களுக்கு? காமராஜ் சொன்ன வரை அந்த மோளத்துல கை விட்டு கீக்கல சத்தியமா நான் யாருன்னு பாருடா. கை விடாத தலையை தள்ளுது. புரியுனாங்க இந்த கல்யாணம் சத்தியமா ஆகாது. அதனால தான் சொல்றேன் தாமரை மாத்தணும். அவரு வேற அப்படி என்ன பெரிய மச்சு போயிச்சு பாரு. என்ன விதிர வந்திருக்க அவசரப்படுவார். என்ன அவசரப்படுவார்? தாம்பளை கொடுக்கணும்டா. அண்ணா சந்தீரர் குள்ளம் திகைய வந்த சூரியன் நமது தங்கை தானை தந்திடவே. என்ன ஏன் மத்த மாதிரி நிறுத்திட்டீங்கன்னா என்ன இல்லடா பெட்டிக்கார வாசி வரான்னு சொல்லிட்டு மகவனக்காரன் நிறுத்திட்டு நம்ம மிருதங்காரையும் நிறுத்திட்டு ஏன்டா என்னடா காரணம்? நான் சொல்றேன் நீ கோயிச்சிக்கிறீல்ல. ஆமா நான் தான் தப்பு தப்பா சொல்றேன். நீ சாமியார் தான் தப்பு தப்பா சொல்றேன் நான் சொல்றேன். ஆமா இப்ப கரெக்டா கிட்ட வந்து கேளு. ஓஹோ சாமியார் பாட்டு மாத்தி பாடுறாரா ஆமா இல்ல நான் தப்பா சொல்றேன் கரெக்டா தெரிஞ்சுக்கோ. சரி புரியுதா? கிட்ட வா. கொடியா ஆரம்பிப்பா. சொல்லிட்டு வரேன். யாரு அவரு? கிட்ட வந்து கேள்வி. அண்ணா சந்தீரர் குள்ளம் திகைய வந்த சூரியன் நமது தங்கை தானை தந்திடவே சங்கை கேள்வி. வீட்டாவது படுத்து தூங்கணும். இங்க வந்து தூங்குற இடமா இது. ஓட்ட படுத்து தூங்கினா துட்டு இல்லாத வராதே மட்டும் அதனால இங்க தூங்கலாம். பின்ன ஏதா என்னடா ஆச்சு? ஏன் என்னடா ஏன் பட்டு தூங்குற? இப்ப என்ன ஆச்சு? என்ன சொன்ன உங்ககிட்ட? என்ன ஒட்டியாரு போய் வாசி காட்டுவானு. ஆமா அந்த பிபிக்கார போதாதா முகவனைக்காரு மகன் ஆமா மோள கண்ணாடிக்கார மறுபடியும் மோளக்கார மிருதங்கார சாமியார் பாட்டு மாத்தி மாத்தி பாடுறாரு. ஆமா கிட்ட வந்து கேளு மகன் சொன்னா இல்லையா? ஆமாண்டா என்ன ஒரு உற்சாகம் தான். பலகார பையன் நானு. யார் நீ? பின்ன எத்தனை வேலை பண்ணிக்கிற? பின்ன அவர் பாட்டு பாட்டு அவருடைய பிள்ளை ஆர்வம் மாரி ஆட போயா. என்னடா அவ்வளோ லட்சியமா ஆட போயா? என்னடா ஆச்சு? என்னது தூங்குறேன்னு கேக்குற? ஆமா கல்யாணத்துல மாப்பிள்ளை மாறி போச்சு தூங்குறேன். மாப்பிள்ளை மாறி போச்சா? மாப்பிள்ளையா நான் மாறுது கல்யாணத்துல கூட கேட்காதீங்கன்னா வெங்காயம் வச்சுட்டேன். பின்ன ஏதா அண்ணா தந்தீர குளத்து கேக வந்த கலை ஆர்வம் தானே? ஆமா ஆமா. ஐயோ ஆர்வம் தான் இந்த உலகத்தையே சுத்தி வராண்டா. சத்தியமா சொல்றேங்க இவெல்லாம் மட்டும் ஊர்ல முன்னாடியே ஊருக்குள்ள போக கூடாதுங்க. ஊருக்குள்ள கூத்துக்கு இவெல்லாம் மட்டும் முன்னாடியே போக. இவன் நம்ம வாஜாரி நம்ம ஏழ்மேல் வாஜாரி திருவாரூர் வாஜாரி இவங்கெல்லாம் முன்னாடியே போக கூடாது. பொங்கல் என்ன நினைப்பாங்க? ஆட்டுக்காட்டு பேச்சு எந்த கொண்டாந்து சோறாகத்து ஒண்ணு வாங்குங்க. எல்லாம் 130 மேலத்துக்கு தாங்க. ஒருத்தர் தவறாத 148 36
பேராஞ்சிரானுங்க இட்லி அப்படியே பேஞ்சிரானுங்க. நமக்கு அந்த உலகத்திலேயே இவனுக்கு மனவேதனை இருக்குது. அதான் இல்லைங்க, போராட்டியே. இந்த பச்சை பையன் இருக்கிறானுங்க. அதனால தான் சொல்றேன். சந்திரன் குலத்திகழ வந்த தூரியன் தனக்குத்தானே நம் தங்கை தானே தந்திடவே தங்கை படுவேனே. தங்கப்படுவேன்னா ஏன்னா கொடுக்க மாட்டேன். தங்கப்படுற கஷ்டப்படுற மன கஷ்டப்படுறேன். கொஞ்சம் பழகிறா சவுண்ட் இல்லைன்னா காது கேக்குது. அப்புறம் சொன்ன நீ அதுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொன்னாங்க? அண்ணா நான் தீரன் மஞ்சள் ராத்திரி ஊதாடா பாம்பு நான் வரும் நேற்று வந்து வாயில் வச்சு பீ பீ பீனி வந்தான். அவன் இந்த ஆளி அரக்கன் அவனை வாசித்தாலே நான் நகம் சொல்லி கண்டிருந்தேன். வரும்போது தயவுசெய்து ஊதாடலான்ட்டேன். அந்த மானத்தை காப்பாற்றினான். இவன் பீ பீ பீன்றான். அண்ணா நான் தீரன் மஞ்சள் என்று இருந்தேனே எனது பெரியோனே வந்தான். தேவேந்திர மொழி யாரு? என்ன தேவேந்திரன் மகன் அர்ஜுன். அர்ஜுனுக்கு கொடுக்க போறீங்க. டேய் டேய் யார் அது மாதிரி யாரா சொன்னது? சாமியாரே என் தம்பியார் சொன்னாத மாதிரி. கத்தி டேய் டேய் என்ன கோபம்? ஏன்னா இந்த பிள்ளை அர்ஜுனுக்கு நம்முடைய தங்கச்சி மாப்பிள்ளைய மாத்திட்டியா? வர நாமாச்சு. என்ன நான் என்ன சொன்னேன்? இவங்க திருப்பி திருப்பி பேசிட்டே தான் பேசி நடப்பாங்க. இந்த கரமாண்டத்துல கேள்வி நீங்க நான் தான் கேட்டேன். அர்ஜுனுக்கு நம்முடைய தங்கச்சி கொடுக்க போறேன். இப்ப அர்ஜுன் அதை எடுத்த ஆளு யாரு? நீ தான் சொன்னிய. அத நான் சொன்னேன். ஏன் சொல்லலாமா? நீ உங்களுக்கு ஜாதி இல்லாத போச்சு இருந்துச்சுன்னா வெயிலா சோத்தாம் இருக்கும். அண்ணா, அந்த மின்னுலகத்திற்கு அதிபதி யார்? பொன்னுலகத்திற்கு. பொன்னுலகத்துக்கு அதிபதி தேவேந்திரன். இந்த மண்ணுலகத்திற்கு நம் அருமை தங்கையை துரியோதன மகாராஜாவுக்கு கொடுத்து விட்டால் இந்த மண்ணுலகத்திற்கு அதிபதி யார்? இந்த மண்ணுலகத்துக்கு அதிபதி நம்முடைய மைத்துனன். என்ன மச்சான்? மாப்பிள்ளை துரியோதன மகாராஜா. அங்கே தேவ இந்திரனையும் துரியோதன மகாராஜாவை ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவிலே பார்க்கின்ற போது சூரியன் இந்திரனை போல் இருக்கின்றாரே எனது பெரியோனே மதனும் வந்தவர்க்கு முந்தி வீடை தந்தோரு கூவீரே நமது நந்த மரம் வந்தடகு சீரே சொந்தமோடு நீரே சொந்தமோடு நீரே என்னெல்லாம் கீழே விட்டுட்டு வேலை கட்டுட்டு அந்த பூ வேலை எடுத்துக்கிட்டு எங்கடா போறேன் இப்போ என்னத்துக்கு? நேற்று அந்த ஆள் யாருக்கு அவன் கேட்டுங்க நான் பொண்ணு வேஷம் பூ இல்லாத போக மாட்டேன். எவ்வளோ எங்கள் ஊரில் எவ்வளோ சொன்னானா நீக்கிற ஆயுக திருட வந்த உன் வீடுக்கு இல்லை மணியா சரி சிரிக்காதரா பொறும்போக்கு சொன்னாங்க நேற்று அந்த ரவுத்துக்கு நட்ராஜி பூ இல்லாத பொண்ணு வேட்ட சொல்லி போக மாட்டேன்னா எங்கள் ஊரில் சொன்னாலாம் நீக்கிற ஆயுக திருட வந்தனாலாம் உன் வீடுக்கு இல்லை சித்துக்கா மூச்சிக்கிறா நானா அது மாதிரி அவங்க ஆயுக பூ இல்லாத வெளியே போக மாட்டேன்னா இப்போ நீ நேற்றுக்கு என்ன கேட்குற? இப்ப விளக்கும் பூ எடுத்துக்கிட்டு இப்ப எங்கடா அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? வீட்டுக்கு போறேங்க. ஏன் டேய் வீட்டுக்கு போறியா? ஆமா. ஏன் வீட்டுக்கு போற? கல்யாணம் ஆகாது தெரிஞ்சு போறேன். கல்யாணம் ஆகாதா? ஏன்னா கல்யாணம் ஏன்டா ஆகாது போறீங்க? வாடா. ஐயோ இந்த கரமாத்திர பெரிய கரமாந்திரம் இந்த விலைக்கு எடுத்து போறியா? ஏன்டா 2 நாள் தான் ஆச்சு. இந்த விலைக்கு எடுத்து போனா யாரு பதில் சொல்றது? நாட்டம் பேரு 2 நாள் தாங்க. ஆமா. நேற்று ஒரு நாள் வந்து ஆட்டோம். ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோம். நேற்று நாங்க வர்றதுக்கு அங்க துடுக்க மாட்டோம் சொல்லிட்டானே அவனும். பைப்பு போகுது பரம்போக்கு. நேற்று நீங்க அங்க வரலப்பா. நீங்க அங்கே போய் வாங்கிக்கிட்டா. ஆமா. எனக்கு துண்டு வேணும்பா. அப்படியே வந்துட்டாங்க. அங்கே வாங்கிக்கோ. மடுகாலத்துல விட்டு போறாங்கடா. இதுல எவ்வளவு ஏத்த அவனுக்கு என்ன தெரிய போகுது? ஆமா. பாருங்க 2 நாள் ஆட்டோம் சும்மா போக முடியுமா? ஆமா. மகராஜா
2 நாள் இங்க ஆகி போச்சு. ஆமா இப்ப நான் துட்டுல வீட்டு போன மாதிரி சும்மா இருப்பாளா? நீ எப்படி சம்பாதிப்பாங்களா வீட்டுல? மகராஜா என்ன மட்டும் அடிக்க மாட்டான். ஆமா உங்க கம்பெனில யாரா வாஜாரி தொடர்பாட்டு எடுத்துட்டு வருவா? யார் வருவா? ஏன் 2 நாள் உன்னை கண்ணு மூச்சு கூத்தாடி சொல்லிட்டு ஆமா துண்டு போடுறாங்க அனுப்புறாரு. எங்கடா அவங்க எடுத்துட்டு வருவா திறந்து வருவாச்சு. அதனால அப்படியே போறேன். ஏகனா புத்திர யார் ஓட்டுனா பாக்குறேன். ஆமா ஒரு 500 1000 வைக்கிறேன். இந்த விலைக்கு வைக்கிறேன். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். ஏய் இந்த கல்யாணம் ஆகாதுன்னு சொல்றீங்க, என்னடா காரணம்? மதுரை மாவட்டத்துல அப்படியே அப்படியே சொல்லி சொல்லி பாருங்க. மதுரை மாவட்டத்தில் எடுத்து போடுறாங்க. எத்தனை 3 விலைக்கு எடுத்து வைக்கிறவன் எடுத்துட்டு போவாங்களா? எடுத்துக்க மாட்டான். ஆமாங்க. ஆ, மந்தவர் மகிழ்ந்து கோகுலான்னு சொன்னது மட்டும்தான் நான். கோகுலான்னு சொன்னது மட்டும்தான் நான். கோட்டுக்கு வேற என்னைக்காக மாட்டோமா? அவன் அடிச்சான் தையில் தான் பிள்ளாத்து மாரி உங்களுக்கு. மந்தவர் மகிழ்ந்திடவே சிந்தையில் சந்த படி நீரே. நான் டேய், டேய், டேய். ஆமா சொல்லுங்க. ஆமா ஆமான்னு சொல்லுங்க. வந்தவர்க்கு முந்தி வீடை தந்தனுப்பு வீரே. பொண்ணுக்காக வந்தாரு ஆமா விதிர் மகாராஜா. அவருக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு. என்ன அவருக்கு பெண் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடணும். அப்புறம் சொந்தத்துல மாப்பிளுக்கு தான் ஏண்டா அண்ணன் நந்தமோடு வந்தடையும் சீரே சொந்தமோடு நேரே. உனக்கு தெரியாது எப்படி சொந்தத்துல மாப்பிள்ளை இருக்கான்? ஏண்டா இந்த குடும்பத்தில் நான் பெரிய எனக்கு தெரிஞ்ச அப்பேற்பட்ட மாப்பிள்ளை. அப்படி மட்டும் தம்பி கண்ணா, கண்ணா, நம்ம குடும்பத்துல எனக்கு தெரியாத மாப்பிள்ளை அப்பேற்பட்ட மாப்பிள்ளை. அண்ணா துரியோதன மகாராஜாவுக்கு நம் மறுமை தங்கையை கொடுத்து விட்டால் இப்பொழுது தூரத்து உறவு. ஆமா நம் மறுமை தங்கையை நம் துரியோதன மகாராஜாவுக்கு கொடுத்து விட்டால் சொந்தமோடு நேரு அங்கே நேரான முறையோடு மைத்துன இதே கேக்குறாங்க. விதிர் மகாராஜா வரை கஷ்டப்படுவார். ஆமா உட்கார வச்சிருந்தா அவசரப்படுகிறார். அண்ணா தலை இருக்க சபையோர்களே அப்புறம் என்ன நாளைக்கு வராம போயிருப்பாரு. 1008 மோட சபையோர்களே செய்யார் அடுத்த செங்காடு கிராமம் மாசிராமணி ஆசிரியரும் அவருடைய குமாரர் தங்கவேல் ஆசிரியர் ஏற்றிய சுபதிரை திருக்கல்யாணம் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை என்று சொல்லக்கூடிய கூத்து இதோடு முட்டையிட்டது. 22 நாள் 10 பேருக்கு ஆட போயா அப்படி வச்சுட்டு கீழே போட்டு ஒடிச்சு போடுறாங்க. வலிட்டா என்னாச்சு இப்போ? சுத்தி வச்சு கெல்லத்து தடிங்க அம்மாக்காரன். ஒருத்தர் சுத்தில வச்சிருப்பாங்க, ஒருத்தர் கண்ணு வச்சிருப்பாங்க. ஏன்டா சுத்தி தந்துட்டாங்க? தெலகா தூங்கிட்டா வர்றாங்க கசிமா தலையிருக்கு பாலாடுமே. தலையிருக்கு எப்படி வாழாடும்? சவுண்ட் இல்லாத பண்ணா கேக்குது. என்னைக்காக சாமியாருக்காகத்தானே இந்த வீட்டுல தலையாரு. ஏன்னா தலை நான் தான். வாலியாரு வாலியுடைய தம்பி தான் இருக்கிற கண்ணன். அததான் சொல்றாரு தலையிருக்க வாழாடுமே. எப்படி ஆடும்? மட்டும் பாட மாட்டாங்க. அவங்க அம்மா தாலி சபா 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 தாலி தங்கள் சம்மாதம் இல்லாமல் கூடுமே. இந்த கல்யாணம் தான் நடக்குமா? அழகடல் உலகினில் அண்ணா தங்கள் எதிரினில் அடுத்து மீறி தடுத்து வரி எட்டு குப்பையில் கொத்து புரிஞ்சாரு. ஓடி தலை இறக்க எப்படி வாழாடும்? அண்ணா
தலை இருக்க வாழாடுமா? ஆடுமே. டேய், டேய். ஆடுமா? யார் கேட்க டேய், டேய். அண்ணா. நான் தான் கேள்வி கேட்கறேன். தலை இருக்க வாள் ஆடுமே. டேய், டேய். ஆடுமா? எப்படின்னா தெரியாது. ஐயோ தலை இருக்க எப்படா வாழாடும்? நான் ஒண்ணு சத்தியமா சொல்றேன் ஆ, டேய் ஆ. மணி அவன் தாஜா இருக்கு வேணாம் சத்தியமா சொல்றேன் ஆமா. ரோட்ல எவன் பொண்ணு கட்டி போறானோ ஆ. அவன் குச்சோறு கொள்ளனாசுங்க டேய், டேய், டேய். சத்தியமா உருப்படவே மாட்டான் ஏண்டா? இப்ப நீ இப்படி திருப்பி பேசுறது எப்படி பண்ணுவான் டேய், தம்பி கண்ணா. இது எஞ்சான் சரீரம் இந்த உடம்பு. ஆமா. இந்த உடம்புக்கு எதன்னா பிரதானம்? இந்த எஞ்சான் சரிசேரத்துக்கு இந்த தலடா சிரசே பிரதானம். அடப்ப இதுவோ தெரியாது இருக்கிற. இந்த தலை தானே பிரதானம். இந்த தலை வரையிலும் போயிட்டா ஏண்டா? இது கூட தெரியாது அவனுக்கு. ரெண்டாம் கட்டா பாவிடா நீ. என்ன கேட்டீப்பா? இந்த தலை வரைக்கும் போயிட்டா முண்டோ. தலை போயிட்டா முண்டோ. ஏய், என்னடா? வாயில வேற அடிச்சுக்கலாம் என்னடா? ஏன் என்ன? ஏன் வாயில அடிச்சுக்கிறேன்னா? என்னடா என்னடா ஆச்சுப்பா? சத்தியமா கொலகார போய் நான் அப்புறம் போட்டு போயினே இருப்பேன் டேய், டேய், டேய். எஞ்சான் உடம்புல எது முக்கியம் தானே கேட்டேன் ஆமா. எது முக்கியம் இந்த கேட்டேன் தலை தான் முக்கியம்னு சொன்னேன். அது போயிட்டா முண்டம். அது போயிட்டா முண்டம். வயசுல நம்ம சின்ன ஆளு அண்ணன் முண்டன்னு சொல்லக்கூடாதுன்னு ஆ, ஆ. அது போயிட்டான்றாரு நீ முண்டன்ற முண்டத்துல முண்டன்னு தொலைப்பாத்து முண்டன்றாயா முண்டம் தெரியாது ஐயா ஏய், கண்ணி கண்ணா. அண்ணா. ஏய், சொல்றா உன்னுடைய விருப்பத்தை மன கருத்தை தாம்பரம் சொல்றா. மாத்தணும் அண்ணா தங்களின் செய்வது. அண்ணா தங்களின் செய்வது. தெய்வ சம்மதப்படி அருள்வாதே. தங்களின் இது சரியா? இது சரியா? மதிமுறையா? மதிநெறியோ? டேய், டேய், டேய். எங்கண்ணா அவன்? என்னம்மா எங்கண்ணா கொள்ளையங்க? டேய், டேய். அவனுடைய சண்டை, டேய். ஆமா நான் ஊர் அந்த இது ஒன்று சொல்லுவேன் நீ யாருக்கு எவ்வளோ மேரேஜ் அவ்வளோ தான் மேரேஜ் டேய் 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 உடம்புக்க மூட்டை கட்டி தூக்குடா ஆவத்தாவது இதெல்லாம் கேட்டு டேய் என்ன மூட்டை டேய், 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 டேய். டேய், இவன் என்ன ஒரு வேகம் பூரா ஒரு கோபம் என்ன? அப்போ அது அவங்க எது ஒன்றான்னு சொல்லி அப்போ நம்ம கேட்டு போனோம் டேய், அப்படி என்னதான் சொல்றாங்க? என்னங்க ஒரு பெரிய இல்லைன்னா ஊருக்கு வந்தாங்க சரி, என்னதான் சொல்றாங்கடா? போய் உட்காந்துங்க பக்கத்தில் என்ன கேட்குது என்னடா கேட்டாங்க? என்ன பெரியமா நல்லா இருக்கிறியா தாத்தா எப்படி இருக்கிறான்னு கேட்டேன் டேய், டேய். அடா, பெருமை. சரி, ஏதோ தாத்தல்ல. போட்டியா பேசினே இருந்துங்க ஆமா. அந்த பெரியமா நல்லதான் கேட்டுது ஏன்பா ராஜாவை சாடுறாரு ஒரு ஊருக்கு கேட்டுது ஆமா. அம்மா ஐம்பாடு சரி காவேரி பத்து கண்ணன் அங்கிருந்து வராரு ஆ, ஆ. அப்படின்னு சொன்னேன் ஏன்பா நீங்க 18 பேர் அப்படியே இருக்கிறீங்களான்னு டேய், கேட்டு டேய், அட, பெருமை. எல்லாரும் கம்பெனில அப்படியே இருக்கிறீங்களாமான்னு கேட்டிருப்பாங்க. எல்லாம் புதுல வாழ மாட்டேன் அப்படிதான் சாரி ஏய், சாப்பிட்டு ஏய், ஏய், ஒரு நாள் போயிட்டாருப்பா. ராஜேந்திரன் போயிட்டாரு. வந்துருவானுங்க ஆமா. சொல்லிட்டு ஏய், இவரு எவ்வளவு குத்துக்கிறீங்க அட்வான்ஸ் செஞ்சு யார் எனக்கு அது மட்டும் கெடுத்து வந்த பாட்டி. என்ன அட்வான்ஸ் குத்து வச்சுக்கிறீங்க இவருக்கு எவ்வளவு குத்துக்கிறீங்க ஆமா. 3 லட்சம் குத்துக்கிறேன்னு நடா தப்பையாடி இப்படி பேர அப்படி சொல்லிருச்சு ஏன் இந்த என்ன மாதிரி தெரியுமான்னு கேட்டேன் ஒரு காது கேட்காத கம்யூனிட்டிக்கு 3 லட்சம் குத்துக்கிட்டு ஏன்னா எனக்கு காது கேட்காத பண்ண மாட்டா நானு. பின்ன பின்ன ஏன் என்னாச்சு? சாமியார் மாத்தி பண்ணு நீனே டான்ஸ் ஆடுற டேய், டேய், டேய். அப்படி என்னதான் மாத்தி பண்ணா? அந்த தங்கள் சத்திற்கம் செய்வது தெய்வ சம்மதப்படி நான் இருக்கேன். ஏன் கஷ்டம்? உன்னை தூக்கி விடுறான்.
தலைவரே வந்தவட என்ன ஒண்ணு பண்ண முடியாது. ஏன்டா என் கம்பெனி மூலத்தை கீச்சு அஞ்சு கேட்கவே முடியாது. புரியுதா? தங்க நிச்சயத்திற்கு செய்வது தெய்வ சம்மதப்படி ஆகுமா. நம்ம விடு, உலகத்திலேயே சாமின்னு யாரை கையெழுத்து கும்பிடுறாங்க? என்ன இந்த உலகமெல்லாம் தெய்வமாக என்னுடைய தம்பி கருணைத்தான் அதான் வழங்குகிறான் சொல்றாரு. அவர் சம்மத பிரகாரம் தான் நடக்குமா? அதுடே. தங்கை சுபாத்து இறைக்கும் சர்வகேதனுக்கும் நம்ம குழந்தைக்கு திடீர் மாதிரி கொடுக்கணும்னு சொல்றிய. ஆமா, இது சரியா? ஓ உன்னை கேக்குறாரு. என்ன இது சரியில்ல? சரியில்லைன்னு சரியான்னு கேக்குறாரு. சரியா இது முறையா மண்ணில் உரையும் காணினாரு. ஆமா, ஏதா விடு. உலகத்துல உன்னோட அப்படி ஒரு மேட்ச் உன்னோட சாமி. தம்பி கண்ணா, ஐயோ தம்பி கண்ணா, என்ன யாருங்க அடப்பா இந்த ஏன்னா நீ கத்தியாடுறா நீ. தம்பி கண்ணா, இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உன்னதான் தெய்வம், தெய்வமாக உன்னதானே வணங்குறாங்க. வேற உன்னதாண்டா. என்ன தெய்வம்? இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு என்ன அர்த்தம்? உன்னை பைத்தியக்காரன் அண்ணா இல்லடா. நீ அங்கே நின்று எழுப்பு. தெய்வ சம்பந்தப்படி திருமணம் மாமிக்கோர் மாமி உண்டு. ஆமா, சாமிக்கோர் சாமி உண்டு. வாத்தியார் மேல் வாத்தியார் நம்மருமை தங்கை வந்திருக்கும் நிர்மதா ராஜாவுக்கு தர வேண்டும் என்று நம் தன்னியத்தனும். ஆமா, இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியோர்களும் தாழ்மார்களும் வருங்கால வாலிபர்களும் அமர்ந்து கொண்டிருக்கும் நற்சபை. ஆமா, இந்த சபையார்கள் அவருடைய எண்ணம். ஆமா அண்ணா, என் எத்தனம், ஆமா பிற ரத்தனம், ஆமா விடியற்கால இந்த தெய்வத்தினபடி நம்ம அருமை தங்கையின் திருமணம் நடந்துட்டு போது போங்கண்ணா. எப்படியோ ஒன்று திருமணம் நடந்தா சரிடா. அப்படி பாக்குற என்ன சொன்னா என் தம்பி? தன்னெத்தனம். ஆமா, அப்படின்னா ஏன்னா நம்முடைய விருப்பம் ஒரு 2 பேர் விருப்பம். ஆமா, பெரு ரத்தனம் ரத்தனம் இந்த உக்காஞ்சி வருமா. நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்காங்க. அவருடைய விருப்பம் தெரியுமா? மாவட்ட மேல கை வைக்காது, மூத்தாருக்காவது இவங்க எத்தனம். ஆமா, வெடிக்கால இந்த தெய்வத்தின பிரகாரம் கல்யாண நாடகம் போனான். சரி, நீ நந்தா போதுன்றா அப்படி மாற தட்டியா சொன்னா தலை தட்டியா சொன்னா. தம்பி கண்ணா, அண்ணா இங்க வா. தன்னெத்தனம், திருநெத்தனம், தெய்வப்படி அப்படி சொல்லி தெய்வப்படி திருமணம் நடக்கட்டும். அப்படி தன்னியத்தனம், ஆமா, பிற ரத்தனம், விடியற்கால இந்த தெய்வத்தை மறுபடியும் கை அங்க போது பத்தியா? விடியற்காலம் தெய்வத்தினபடி நடந்துட்டு போது போங்கண்ணா. சரி, யாராவது நேரம் ஆகிறது. அவர் காத்து கொண்டிருக்கிறார். தாமரை கொடுக்கணும்டா. ஏன்னா உனக்கு என் பேர்ல இவ்வளவு சந்தேகம் வந்தது? ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆரம்பத்திலிருந்தே நீ தான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. அண்ணா என்ன ஏன் கேட்கின்றீ? இந்த சின்னவரை கேட்க வேண்டுமா என்னருமை அண்ணா? என்ன ஏன்
சாமியார் எழுத்து மாத்தி பாடுறாரு கெட்டு வந்து கேள்வி வாங்கிட்டு போய் விடுறான். ஆமாண்ணா நீ அதுவே பின்னாடி திரும்பிக்கிற பாடுறாங்களா இல்லையாப்பா? அந்த ஒரு அந்த நம்ம கம்பெனியில் கோபி மாட்டினான். ஆமா நீ தாடி கட்ட மாட்டான் தாடி அறுத்து இந்த அறால் பின்னால் பாட மாட்டான் தாடி அறக்குன்னு. அண்ணா என்ன ஏன் கேட்கின்றீர்? ஆமா ரெண்டாம் கட்டம் பாய் பைத்தியாரி மாதிரி புரியின பின்னா இது எல்லாம் முன்னத்திட்ட இதற்கு இனிமேல் எனக்கு தான் கஷ்டம். கல்யாணத்தை எடுத்து செய்ய போறேன். திருமணத்தை எடுத்து செய்ய போது நான் தான்டா. அப்ப உனக்கு கஷ்டமா இருக்குமா அது கஷ்டமா இருக்குமா? எனக்கு தான் கஷ்டம். அனகேதனன் மன்னன் துரியோதனன் நமது சின்னவளை இதை விடு. ஆமா உனக்கு என்னடா கஷ்டம் கல்யாணத்துல? அண்ணா இந்த கல்யாணத்துல உனக்கு என்னடா அப்பேற்பட்ட கஷ்டம்? எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா. அப்ப எனக்கு தான் ரொம்ப ரொம்ப நஷ்டம். என்னடா இது இவன் கஷ்டம் சொல்றான், இந்த கட்டிக்கார பையன் நஷ்டம் சொல்றான். உனக்கு என்ன கஷ்டம்? முன்னவராகிய நீங்கள் வந்திருக்கப்பட்ட விதுர மகாராஜா இடத்திலே ஆமா நம்மருமை தங்கையாக விளங்கும் சுபத்ரா தேவியை துரியோதன மகாராஜாவுக்கு தருவதாக தாமரத்தை மாற்ற போறீங்க. மாற்றி உடனே சும்மா இருப்பேன். ஏய், அண்ணா ஓடிடா சும்மா சத்துக்க ஓடு. ஒரு 4000 பத்திரிக்கை போடு. முன்ன சீவரத்துல ஓடு. காயமரத்துக்கு கட்டு வச்சு கொடு. காஞ்சிபுரத்துல ஓடு. ஒரு 4 வண்டி இறமிட்டு வாங்க. 4 வண்டி இறமிட்டியா? எதுக்குடா இது? நீ அடிக்கடி நடிக்கிறது கூடியாரு. ஆமா கோயிலுக்கு நடிக்கிறதுனா மனப்பொருள் வைக்கணும் தெரியா? நம்ம நாட்டுல ஆலயங்களும் அதிகமாக இருக்கு. அதனால சரி ஓடி. ஆமா காதி ஓடுவாங்க. இப்படி சீவரத்துல ஓடு. காதி வாங்க. மாங்கல்யம் செய்யணும்டா. அதாங்க கட்டா கிட்ட துட்டு கொடுக்குறோம். ஆமா அவன் நம்ம கிட்ட கொடுப்பான். ஆமா அப்ப என்ன பண்ணணும்? வாங்கிட்டு தான் வரணும். பத்தி அவரே சொல்லுவாங்க. அது அப்படி செய்யக்கூடாதா? என்ன மாங்கல்யம் செய்யணும் அப்படின்னு உக்காந்தே வேலை விடுறாள் யார்? ஆமா என்ன வேலை விடுறது? அது நான் தான். ஓடி ஓடி செய்யறாள் யார்? ஓடி ஓடி செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறாள் யார்? நான் தானே. அதனால எனக்கு கஷ்டம் தானா? அதனால உனக்கு கஷ்டம். ஆமா சரி டேய் காவல், உனக்கு என்ன நஷ்டம்? இந்த கல்யாணத்துல எனக்குதான் நஷ்டமே. என்னடா நஷ்டம்? குழந்தை நம்ம வச்சிருந்தோமே. இப்ப அது கல்யாணம். ஆமா பத்திரிகை கொடுக்க மாட்டியா? என்ன குடுப்பியாவா? பத்திரிகை கொடுத்துட்டு குடும்பத்தோடு திருமணத்துக்கு வந்திருக்கப்பா. இது பெரிய மனுஷனுக்கு அழகு. ஆமா குடும்பத்தோட வாங்கப்பான்னு சொல்றேன். நான் ஒண்டியா வருவேன். நானும் எங்க சம்சாரம் எங்க பசங்க ஒரு 10-12 பேர் கும்பலா கலந்து வரோம். ஆமா சரிவே வரேன்னு வச்சுக்க. என்ன தேடுவாங்க வந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு 10 பேர் உட்காந்துக்கிறாங்க. என்னப்பா கும்பலா போறீங்க? அப்படி கேட்க மாட்டாங்களா? என்னப்பா கும்பலா பண்ணி கேட்பாங்க. மகாராஜா தங்கச்சி இன்னைக்கு இது மாரி இது மாரி அப்புறம் அது மாரி. ஆட இன்னைக்கு பொண்ணு இப்ப நாளைக்கு கல்யாணம். ஆமா வரோம். பொண்ணை பாக்குறோம். ஆமா இப்ப சொல்ல நானு அந்த காலத்துல சொல்றேன். என்ன அந்த காலத்துல நடந்தது? பொண்ணு வீட்டு இருக்கும் போதே சாப்பிட்டு போய் எழுதுறான். ஆமா வரோம். கல்யாணத்தை பாக்குறோம். ஆமா சாப்பிடுறோம். மறுபடியும் கல்யாணத்தை பாக்குறோம். ஆமா சாப்பிடுறோம். காடு போய் முய்ய தெரியல. அதனால என்ன நினைச்சுங்க? ஏண்டா எவ்வளவு எழுது போற? ஒரு 60 கால் ரூபாய் எழுத்தல. அவள்தான் எழுதியா? கட்டியார் போய் எவ்வளவு எழுது? சரி ஏதோ காவல்கார உன்னால முடிந்தது. ஏண்டா உனக்கு நஷ்டமே கிடையாது. இவருடைய தங்கை சுபத்திரை திருமணத்தில் மொழியே கிடையாது. மொழி விளக்கப்பட்டது. மொழி விளக்கப்பட்டது. உனக்கு நஷ்டமே கிடையாது. அண்ணா என்னன்னா என்ன வந்திருக்க அவருக்கு வேற தாம்பரத்தை கொடுக்குறா. அவசரப்படுறாரா? தாம்பரம் மாத்தலாமா? கொடுக்கட்டுமா? இன்னும் ஏமாத்தி அனுப்புங்க. சாம்பரம் கொடுக்குறா. அண்ணா நின்னுரை தடுப்பேன் நான், எனதண்ணா நின்னுரை தடுப்பேன் நான், அறுவரு புற நடப்பேன் நான். அகலாம் ரவ மதிக்கிடம் கொடுப்பேன் நான், அடுத்து கெடுப்பேன் நான், தடுத்து கெடுப்பேன் நான். ஜகத்தில் இல்லையே
தீர்ந்தது அண்ணாவுக்கு சந்தேகம். அண்ணா ஏய், என்னடா இது? என்ன படவெல்லாம் எடுத்துன்னு போறீங்களா? டேய், டேய், டேய். தெரியாத தரணும் யாரு? அவங்க போயிடறேன். ஏன் போய் போற? இந்த பேக் இப்படி முகம் அங்கே அங்கே தெரியாது. டேய், டேய். என்ன அதுல இருந்து அண்ணா தந்தே என்ன தங்கள் பாரு டீ சாப்பிட்டப்பா ஏம்பா அங்க வா உள்ள வா அது அப்பா யாரு ஏமா பெரியவங்க சும்மா சொல்லல. சரங்கு பூச்சி கை சொரங்கு பூச்சி கை சும்மா இருக்காதா? என்ன ஆமா சரி சொல்லுங்க. அண்ணா தந்தே என்ன தங்கள் பரிவு பரிவு இந்த தமையன் தம்பிக்கு வந்த குறைவு குறைவு ஜெகத்தில் இல்லையே தம்பிக்கு ஒட்டு வரவு. எவ்வளவு பேர் கூத்து பாக்குறாங்க. என்ன எவ்வளவோ தகவல் இருக்கிறார்கள் இந்த சபையிலே. மொத்த பேர் எழுந்து வந்து மொத்த பேருமே மணி ஆ, உன்னை கீழே தள்ளிட்டு ஆமா என்ன ஆ. எட்டி 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 வச்சா கூட டேய், டேய், டேய். ஏன் எங்க அண்ணன் இருக்காக மாட்டாராம். டேய். நீ இப்படி கேட்க கூடாது. ஆமா 10 பேர் வந்து வச்சா நீ பாப்பேடாங்களா? இதோ கேக்குறேன் பாரு. டேய், தம்பி கண்ணா. அண்ணா இந்த சபையில 10 பேர் இருந்து என்ன வச்சா நீ சும்மா பாத்துட்டு இருப்பியா? பார்ப்பேன். ஏய் அண்ணா ஏய் எங்க அண்ணனை ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்க மாட்டேன். டேய், உங்க ஜாதியில பக்கத்து வீட்டுக்கார வாய் நீங்க பார்க்க மாட்டீங்க. எங்க அண்ணனை ஏன் அடிக்கிறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அடிக்கிறீங்க ஏன் எட்டி எட்டி ஒதுக்கிறீங்க? ஆமா நான் கேட்பேன். நீ கேப்ப கேட்க மாட்டேன். தெரியாது. டேய். ஏண்டா போய் போன 6ஆம் மாசம் சொல்லி காத்திருக்க கூடாது. நீ சொன்னது சரியா போச்சுடா காவல்காரா. கேப் பண்ணும்போது கத்தி எடுத்து நடு முதுல படாலும் ஒன்று கூடணும். ஓஹோ. ஏய் தம்பி கண்ணா. அண்ணா ஏண்டா இப்பேற்பட்ட சபையை வந்து என்ன அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க, இதை கேட்க மாட்டேன்னு சொல்லி இப்படி சொல்லக்கூடாதுங்க. ஆ, ஏய் ஆ. போன பாத் ஆடும்போது 17 தையல் போட்டேன். ஆமா இந்த பாத் ஆடும்போது நடுமுது பட்டால் விட்டுங்க. ஏய் நீ மிரட்டது சரியில்லை. ஏய் தம்பி கண்ணா. அப்படி மேட்டிங்க அப்படி மேட்டி. பாத்தியா அண்ணா ஆ. நான் பார்த்தும் பார்க்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதானா? டேய் டேய் அங்கே 10 பேர் அல்ல 50 பேர் வந்து எங்க அண்ணாவை அடி அடியான அடித்து மிதி மிதி மிதியற மிதித்தாலும் ஆமா எங்க அண்ணனை ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்க மாட்டேன். டேய் 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 கேட்க மாட்டான். அதுக்குள்ள சொல்லி முடிக்கிறதுக்காட்டி ஏய் இதுல என்ன கேட்கிறீங்க? என்ன ஒரே ஒரு எழுத்து தான். ஆமா கேட்க மாட்டேன். ஆமா கேட்க மாட்டேன்னா கேட்க மாட்டேன்னா அந்த நான் வர வெளியே கூட பட்டால் பட்டால் டேய் பட்டால். தம்பி கண்ணா. நம்ம அண்ணன் தம்பி ஒற்றுமை இவன் கலைஞன் நினைச்சுக்கிறான் கொல்ல பையன் அண்ணா. ஏய் இவனா இவன் நம்பாதனா? அந்த மண்ணால் மகி பண்ண என்னாடி அந்த மண்ணால் மகி பண்ண என்னாடி அந்த நம் தங்கை மாற சூடி மருவி விளையாடி மைத்துன முறையாடி முறை ஆமா நம்மருமை தங்கை அசிராபுரத்து வேந்தனை வணக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்லையா? டேய் 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 இரு. அண்ணா ஆமா. அந்த விதிராளர் இதோ நாயகியாக நாயிட்டாரு. ஆமா. அவரை கூப்பிட்டு நாயிட்டாரு. ஏடா சேடா அழைத்து வா. அவங்களுக்கு வாங்கினாங்க.
ஆமா பேசி முடிவெடுத்து விட்டீர்களா? பேசி முடிவெடுத்திருக்கிறோமே. என்ன யோசனை சொல்லுங்களேன். ஓஹோ ஐயா விருதனே, சொல்லுங்கள். இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய தம்பியை தெய்வமாக வழிபடுகிறார்கள். உண்மைதான். நீங்களும் சென்று என்னுடைய தம்பியை வணங்குங்கள். அப்படியாகட்டும். சுவாமி நமஸ்காரம். ஒழிய நீடொழியாக வாயு சுகம்தானே? சுகம்தான். உன்னுடைய தமையன் அனைவரும் சுகமே. நாட்டு பிரதிகள் எல்லோரும் சுகம்தான். எல்லோரும் சுகம்தானே? சுகம்தான். அங்கே காத்திராபுரத்தில் உள்ள பீட்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரி என சொல்லக்கூடிய மாபெரும் குருபரியோர்கள் சுகம்தானே? எல்லோரும் சுகம்தான். நீங்களும் சுகம்தானே? நலம்தான். ஆனால் இன்னொருடைய சேமத்தை கேட்கும்போது என்ன? யாரு? அந்த நாடு சொல்வுலக நற்றா என் அத்தை குந்தா தேவியின் வயத்திலே முத்தன அவதரித்து பஞ்சமூர்த்திகள் ஐவர்களும் சுகம்தானே? பஞ்சபாண்டவர் அனைவரும் சுகமே. நீங்களும் சுகம்தானே? சுகம்தான். வந்த வேலை பார்த்து போய் வையா. இந்த உலகத்தில் மூலமா என்னடா இது? அவரே ஏய் காவல்காரா, போய் ராமா என்ன அவரு வரலாம் கூட அவரு வலுக்கட்டாயம் பண்ணி இஸ்துமோன கூட வர மாட்டாருங்க. எங்க போயிட்டு போற அவரு என்ன சொன்னாரு? என்ன வந்து வேலை பார்த்துன்னு போங்கன்ட்டாரு. ஓஹோ மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை என்ன துரியோதன மகாராஜன் எல்லாரும் சாமத்தையும் கேட்டாரு. அனைவரும் சேவராமத்தை இவரையும் நல்லாகிறியான்னு கேட்டாரு. ஆமா பெரியவங்களையும் நல்லாகிறியான்னு கேட்டாரு. கட்ச வந்து வேலை பார்த்துட்டு போயினாரு. அப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டு படுத்து படுத்து வந்தாரா? அவரையா உள்ள விட்டுங்க, வா அப்புறம் போலாம் வா. என்னடா வந்த சம்பந்தத்தை இட்டு போயிட்டு போறது? வந்த வேலை கேளுங்க என்ன நீங்க வந்த வழியை பார்த்து சொல்றீங்களாமே? ஆமா அனைவரின் சேமலாபத்தை விசாரித்தேன். இந்த மாப்பிள்ளையின் சேமத்தை கேட்கலையா? அது விடுங்க. வந்து வேலை பார்த்துட்டு போய் வந்த வேலையை பார்த்துட்டு ஒரு அலட்சியமா சொல்றீங்களாமே, அதனால ஐயா எந்த வேலையாக வந்தீர்களோ அந்த வேலையை பணம் கிடைக்குது. பணத்தை சின்ன போனன்னு வச்சுக்கா. ஆமா எத்தனையோ கவுர்ல பொறிக்கினே வரும். அதே பசங்க எந்த வேலையாக வந்தாரோ அந்த வேலையை பார்த்து கொண்டு அது விரைவாக செல்லுங்கள். ஒரு அலட்சியமா சொன்னா அது இன்னொரு கஷ்டம். ஆமா துரியோதன மகாராஜன் அவர் நல்லா இருக்கிறார். ஒரு வார்த்தைக்காக தம்பி கண்ணா மாப்பிள்ளையுடைய சேமத்தை கேட்கவில்லையாமே, அதனாலே கோபப்படுறேன். கல்ல காலுக்கே தெரிய போகுது. அவ்வளவு வெடுப்பு. நாடூராக என்றூரே நகர் என்றூரே கம்பாலை கோப்பை கோல்கை கொண்டு
கிடையாது. வீடுண்டா அதுவும் கிடையாது. நானும் ஒரு முல்லைநிலை வாசி. ஆமா. இடுகுடியிலே உள்ள ஆடு மாடுகளை நான் மாபெரும் மலையின் விடமாக மேய்க்கப்பட்டவன். சரி. நான் இங்கே ஆமா. என் கரத்திலே இருப்பது மாட்டுக்கோள், இருக்கட்டும். அவர் கரத்திலே இருப்பது செங்கோல். செங்கோல். அவர் எங்கே? அட ஒரு வார்த்தை நல்லா என்னுடைய நாவினால் அப்பேற்பட்ட வேந்தனுடைய சேமத்தை கேட்டு ஒரு வார்த்தை நல்லா இருக்கிறாரா பாணி கேட்கலையே. நான் குடிய கேடிக்கும் தீருடை தந்தை கூட்டி முட்டி வேடிக்கை பார்ப்பவரா சுதே குடிய கேடிக்கும் தீருடை அங்கே படித்தரர் மாதர்கள் அடுத்து நீராடும் போது சேலைகளை சூருட்டி கொண்டோட்டம் பிள்ளை பாவம் முட்டாந்தலைக்கு முழங்காலுக்கு மொட்டை முடி போட்டு எட்டிலிருந்து வேடிக்கை பார்க்கும் சபலமான குணம் படைத்தது. ஆமா. ஒருவரை அடைவைத்து பார்ப்பது என்னுடைய சந்தோஷம். அதோடு ஆதலால் நான் இங்கே அவர் இங்கே அவருடைய சேமத்தை கேட்கவில்லை என்று கோபப்படுகிறீர்கள் ஐயா. இப்ப சொல்றேன் கடுமையா, நானு மரியாதையா வந்தவர் பாருங்க போயா. என்னது நடக்க மாட்டாரு. ஏய் குலா ஏய் நீ இஸ்து வாடுற மகன லைவ் நம்பர் என்ன கேட்டா மறுபடியும் வந்து வேலை பார்த்துட்டு பாப்பான்னு சொல்றாரு. மறுபடியும் அப்படியே சொல்லிவிடு தம்பி. அங்க கூட்டி கேளு மகராஜா. டேய் தம்பி கண்ணா அண்ணா டேய் இங்க வா. மறுபடியும் வந்த வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்றாரு. அண்ணா கோபமாக செல்கிறார். ஒருவருக்கு உள்ளதை சொன்னால் வெகு ஜன விரோதி என்பார்கள். ஆனால் எதற்காக வந்தீரோ அண்ணா இடத்தில் அந்த காரியத்தனமான வேலைகளை பார்த்து கொண்டு பார்த்துக்கொண்டு அது விரைவாக செல்லுங்கள் என்று சொன்னதா போற்றும். அண்ணா அந்த ஒரு அவசரப்படுறார். ஆமா தாம்பரம் மாத்தணும். அதான் மாற்ற வேண்டும். அவர் போயினே இருப்பாரு. அதனால் இந்த திருமண செய்தி பேசும்போது காலத்தை தள்ளக்கூடாது. ஆமா ஏமாத்தி அனுப்புங்கண்ணா. டேய் 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 அப்படி சொல்லக்கூட தாம்பலம் மாத்தணும்டா. ஆமா அண்ணா விருப்பம்மா ஆயா போயா. தீரோட வேண்டாம் விருப்பமோ விதமோ செய் விருப்பமோ விதமோ அறுபத்து வாதனுக்கும் ஆனாயம் தங்கையதற்கும் ஒருவர்க்கில்லையே இஷ்டம் இங்கே ஒருவர்க்கில்லையே இஷ்டம் உண்டான கோடி டேய் மறுபடியும் எங்களை இந்த பக்கம் ஒரு இழுத்துட்டு போற. அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. அவங்களையும் எழுப்புறேன். சொன்னார் இப்போ நீ போய் சிந்தானு பாரு. என்ன இஸ்துன்னு பாரு இஸ்துன்னு பாரு. ஏன் கோபம்? நான் சொன்னேன் சாமியார். என்ன விருப்பமா விதமும் செய்வீர். விரோதம் வேண்டாம். பொண்ணு உடல் கஷ்டப்படாத. ஆமா 60 வாதனுக்கும் ஆனால் என் தங்கையின் அதஷ்டம் ஒருவருக்கும் இல்லை இஷ்டம். நீ பள்ளிக்கூடத்துல உண்டாதினால் எனக்கு கஷ்டம். சாப்பாடு போட்டு நம்ம சொல்லி கேட்டோம் பத்தியா. டேய் 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 இங்க வாடா இங்க வாடா சொல்லி காட்டுங்க பத்தியா. நீங்க இங்க வாடா இங்க வாடா. அங்க கேளு. நான் அப்பதான் கேட்க டேய் தம்பி கண்ணா அண்ணா என்ன சாப்பாடு போட்டு சொல்லி காட்டுறேன். அவர் கோபத்தோட போறாரு. பெரிய சம்பந்தம் போகுது. தங்கைக்கு நீங்களோ தாம்பரத்தை மாற்றப் போகிறீர்கள். பெரிய நம்முடைய சம்பந்தம். அண்ணா நம்ம நாட்டு மக்களை கேட்கிறேன். யோ என்னையா கோபம்? இரு ஆழ்வாரே என்ன உனக்கு கோபம்? நான் தப்ப சொல்லல. ஆமா ஜனங்கிறாங்க ஆமா தூங்குற உட்காந்து கேட்கறாங்க. ஏம்பா
வந்துட்டார் ராஜா. ஆமா பொண்ணு கொடுக்கலாமாப்பா? ஆ. அப்படி தலை இப்படி ஆட்டினா ஆமா தூக்கத்துல எழுந்து உட்காந்து கூட என்ன பண்ணுவாங்க? ஆ. சரி கொடுக்கலாம் தூக்கத்துல ஆடுறாங்களோ தெரிஞ்சு அப்படின்னுவாங்க. ஆமா கை இப்படி இப்படி காட்டினா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க ஏப்பா கொடுக்கலாமாப்பா? ஆ. இப்படி காட்டு. ஆமாப்பா. இப்படி இப்படி என்ன சொல்லுவாங்க? இப்படிதான் ஆட்டுவாங்க தாயே. நான் கலப்புற பேசிட்டு என் நாட்டு பிரதிகளை கேட்கிறேன். விதுர மகாராஜனை என்னருமை தங்கையை பெண் கேட்க வந்திருக்கிறார்கள் ஐயா. நம் அருமை தங்கை துரியோதன மகாராஜாவுக்கு தரலாமா? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம சுங்காசத்திரம் பக்கத்துல பாப்பா மீன் ஒரு ஊருக்கு. பாப்பா கோயில் கிராமம். எங்க பக்கத்துல வேற பாப்பா மீன் பொண்ணு கட்டுக்கிறான். அவங்க மாமனார் ஆட்டோக்காரன் நட்டுங்குது. ஆமா மாமனாருக்கு மேல் பண்ணி எப்போ சண்டை வந்துக்குது 3 வருஷமா போகணும். எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு போய் ஆகணும். ஆமா மாமியார் இப்படி போய்க்கிறான். மாமியார் ஏரி வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். ஆமா இவன் வந்துட்டுக்கிறான் உக்காந்துக்கிறான். மாமியார் 2 மணிக்கு வந்தாங்க. ஆட்டோக்காரன் சொன்னானா, ஏய் வராத மெருப்புல 3 வருஷமா வந்துட்டாரு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. கோயாரு நானா ஏடா மெருப்புல நினைச்சிருக்கிறான். பரவாயில்ல மாமனார் சண்டை போட்டுருந்தா கூட நம்மளுக்கு 3 வருஷம் பார்த்து நம்ம மேல பாசமாகறான். ஆமா அப்படி தெரிஞ்ச மேலே உக்காந்துக்கிறான். அவன் சுங்காசத்திரம் ஆட்டோ எடுத்து கொடுக்குறான் ஓட்டுது. மாமியார் பக்கத்துல போய் உட்காந்துட்டான். என்ன அத்தை மாமனார் கோயாரு சொன்னாருன்னு கேட்டா அவர் தான் கோய் திறந்து விடுன்னு சொல்லிட்டு போட்டாரு மாப்பிள்ள. சரியில்லை என்ன மாப்பிள்ள வந்துட்டாரு கோயாரு. இவன் சாயங்காலம் 5 மணி வெளில உட்காந்து வந்துக்கிறான். அது மாதிரி கேட்டா நீ இப்படின்னா நாங்க நீ இருக்கட்டா என்ன இது? தாமரை கூட கேளு. தாம்பூலம் கொடுங்க. அண்ணா இவர் யாருக்கு பெண் கேட்க யாருக்கு? வந்திருக்கிறார்? அவருடைய அண்ணன் மகன் திரியோதன மகாராஜா. அங்கே செருப்படி தண்ணீர் மிக்க பேசாம சொன்னீர். தாம்பூலம் கொடுங்க. ஏண்டா என்ன அங்க போய் நின்னுங்கற என் தம்பி ஒண்ணு சொல்லுங்கற அவரு வேற ஆழ்வார் பேசுறாரு. கேட்கிறாரு, ஏன் அங்க போய் நிக்கிற? நம்ம நீ கேளு. என்னடா ஆச்சு? ஏன் ஏன் நிக்கிற? ஏன் போய் நிக்கிறேன்னு கேக்குறேன். அடி மூட்டு பாயக்கத்துல செருப்பால் வச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க. அப்படியா? எனக்கு ஒரு சந்தேகம் மகாராஜா. என்ன பொண்ணு கேட்டுன்னு வா சித்தப்பான்னு சொல்லி அனுப்பிச்சாரு ஆமா துரியோதன மகாராஜா. திரியோதன மகாராஜன். அவரை செருப்பால் அடிக்கத்தா ஆமா இல்ல நான் போய் கேட்டுக்கின்னு வரேன்டான்னு சொல்லிட்டு வந்தாரு. வந்திருக்கிறாளே விதிராழ்வார் இவர் அடிக்கிறதா இல்ல நான் உங்களுக்கே தரேன்னு சொல்லிங்கிறியே ஆமா இல்ல உன்ன அடிக்கிறதா? என் தம்பி அப்படியா சாமி சொன்னா ஆம்பளை செருப்பு அடிக்கிறதா பொம்பளை செருப்பு அடிக்கிறதா? ஏய், அறிவற்றவனே, சிறு என்றால் இந்த பூவுலகம், ஆமா அடி என்றால் படுகள பூமி. அந்த மாபெரும் யுத்த களத்தில் நின்று சண்டை போடுறாரு. 4 வகை சேனைகளோடு 32 ஆயுதத்தை கரத்திலே தாங்கி போர் புரியும் வீரராகிய துரியோதன மகாராஜா. அப்படின்னு சொல்லு. அவன் சரியாதானே சொல்லிருக்கான். நீ குழப்பாத. எனக்கு வேற மாதிரி புரிஞ்சிச்சு. உனக்கு புரியும். அண்ணா தம்பி கண்ணா மாத்துங்கண்ணா. டேய் டேய் தமிழ் மாத்திட்டுமா அண்ணா பொருத்தமா மனம் திருமணம் என்பது 1000 காலத்து பெயர். ஆமா இன்றோ நாளையோ சென்று விடுவதல்ல. நீங்க எப்பதான் தாமரை மாத்தீங்க? ஏன் என்னடா இல்லையே கல்யாணம் நடக்குமா? டேய் 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 தாமரை மாத்த போறோம். அதே மாத்தி திருமணம் நடக்க போகுது. மாத்தி அண்ணா பொருத்தமா அறிந்து மனம் உறுதி பட்டு காவலும் பொருத்தமா அறிந்து மனம் உறுதி பட்டு காவலும் வருத்தமா அடைந்து காலம் பாஜானை எனக்கும் சம்மதம். ஆமா அண்ணாவுக்கும் சம்மதம். நம்ம நாட்டுல எவ்வளவு வேலை இருக்குது. ஓடு. நேரம் ஆகுது. சரி ஆகட்டும். டேய் டேய் வாழவன் போய் தாமரை வாங்கிட்டு வா. அம்மா யாருன்னா வாங்கி தரத்து டேய் 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 அடப்பா, என்ன நல்லவங்க நான் சொன்னதை இது இருந்துக்குப்பா. அவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கும். ஓஹோ 2 வருஷம் போய் குடுமா கட்டியாரா அவங்க வீட்டு பொண்ணு மாற்றி கட்டியாரா வாங்கிடுறாங்க. குடும்பம் 2 வருஷத்துல என்ன குழந்தை போன மறுநாளே வரணும். பத்தியா எங்க பெரியமா திட்டினா கூட அதுவே கொடுக்குது. பத்தியா
மகராஜோ எங்க பெரியமா உன்னை காது கேட்காதுன்னு சொன்னா கூட அதுவே கொடுக்குது பத்தியா அதான் கொடுப்பேன் யாரு பொண்ணு தாமரை மாத்தியா சொன்னாங்க ஆகாயவாணி சாட்சியாக ஆகாயவாணி சாட்சியாக இங்கு இருக்கும் பெரியோர் சிறியோர் சாட்சியாக இவங்க எல்லாம் சாட்சி அப்புறம் யாரு வருவாங்க கல்யாணத்துக்கு சாட்சியாக பொன் உனது பெண் எனது பொன் உனது பெண் எனது மாத்துங்க பெண் உனது பொன் எனது போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நானும் போயிட்டு வரேன்டா அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டு தாமலத்தை மாத்திட்டு போயிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு மாத்தினே தவிர இந்த திருமணத்தை பார்க்க உனக்கு குடும்பம் இருக்காது எடுங்க எடுக்காத குடும்பம் இருக்காது என்னடா இது பேசி திரும்பிப்பாரு உனக்கும் கூட இருக்காது ஆமா எனக்கும் கூட இருக்காது ஏன் கூட இருக்காது ஏன் இங்க வாங்க இல்லைங்க இந்த கல்யாணத்தை பார்க்க எங்களுக்கு 2 பேருக்கு ஏன் கூட இருக்காது புள்ள வீட்டுக்காரல பெரிய மனுஷன் இவரு பிள்ளைங்க அப்பா கண் தெரியாது ராஜா தான் பெரிய மனுஷன் பொண்ணு வீட்டுக்காரல பெரிய மனுஷன் நீ ஊர்ல ஒரு பணக்கார பள்ளிக்கோ ஒரு தலைவர் பள்ளிக்கோ கல்யாணம்னா தெருக்கோடி வெறும் பந்தல் போடுவாங்க தெருக்கோடை வரையிலும் பந்தல் பச்சை பந்தல் போட்டு அழகாக 56 ஜாஸ்திக்கே ராஜானா சுருகாடு அந்த நாட்டினுடைய எல்லைக்கோடு வரை அங்க ஆமா பொண்ணு வீட்டுக்காரர் நீ நிப்ப ஆமா நீ நின்னு வரஜா புள்ள வீட்டுக்காரர் நிப்பாரு ஆமா ஜனங்க வருவாங்க ஆமா என்ன சொல்லுங்க வாங்க ஆமா இவருடைய தங்கை திருமணம் போங்க எங்க போய் கல்யாணம் ஆமா அவர் சொல்லுவாரு பாருங்க அவர் ராஜா சொல்லுவாரு ஆமா நீ என்ன சொல்லுவ இவருடைய தங்கைக்கு திருமணம் போங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நீங்க 2 பேரும் எங்க இருப்பீங்க நாங்க எல்லாம் இருக்கமாடா டேய் எல்லைக்கோடு அங்க இருப்பீங்க ஆமா ஐயர் வேலை விடுறாரு அதெல்லாம் ஓடி செய்யறாரு யாரு செய்யக்கூடியவருடைய தம்பி கண்ணன் மொட்டுப்பாலூர் சாமியார் ஆமா அவரு அங்க இருப்பாரு அவரு கல்யாணத்தை பாப்பாரு நீங்க 2 பார்க்க மாட்டீங்க ஆமா நான் எனக்கு ஏன் கூட போறேன்னு சொன்னேன் நான் தான் பொய்யை உட்காந்து நான் தான் முன்னே சொல்லிட்டேன் பொய்யே கிடையாதுன்னு மொழி விளக்கப்பட்டதுடைய தங்கை திருமணத்தில் பொய்யில்ல ஆமா சரி போ சரி ஆகட்டும் போய் உட்காரு தம்பி கண்ணா சென்று வரட்டுமா ஐயா உடனே போயிட்டு வரீங்களா சும்மா போவானா முக்காடு போட்டு முக்காடு சொல்லு சரி ஆகட்டும் சென்று வாங்க அவரு போயிட்டு வரா ராஜாவாத பெஞ்சு அழைக்குது வா 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 வான்னு நாங்க பஞ்சஞ்சே பத்துக்கிறோம் தாமரை யாருக்கு வாங்க பொண்ணு கோயிலாண்டு வராது தாண்டியே உட்காந்துருக்கும் பலராம சக்கரவர்த்தி உங்களுக்கு பொண்ணு தரலான்னு சொல்றாரு சாமியார் வானம் மாத்தி பாக்குறாரு அதனால சாமியார்கிட்ட போய் ஒரு தாம்பரம் கொடுன்னு கேளு அப்புறம் நம்ம நாட்டுக்கு போலாம் எனக்கும் பலராம சக்கரவர்த்தி அண்ணாவுக்கும் ஒரே ஒரு தங்கை. அதற்காக முன்னவர் உங்களிடத்தில் தாம்பலத்தை மாற்றிவிட்டார். 2வது தாம்பலம் எம்மை கேட்டு நான் ஒரு தாம்பலத்தை மாத்தினா அவங்க எல்லாம் துஷ்டப்பாளிகள். அங்க சண்டைக்கு வருவாங்கப்பா. இன்னொரு பெண் 3 பேர் இருக்கிறாங்க. ஆமா 20 மகாராஜா கூட கம்மி இருப்பாரு. ஆமா துச்சாசன மகாராஜா இருக்கிறாரா கோவக்கார மனுஷனா தாம்பலம் மாத்தி 2 போடலீங்கன்னு கேட்டா ஐயா கேட்பாங்களா? அப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஐயா நீங்க ஒரு தாம்பலம் கொடுக்குறீங்களே உன் அண்ணன் பிள்ளைக்கே தர போய் வாங்க. அப்படியே சந்தோஷம். இப்போ
தங்கையின் திருமணம் மிக விமர்சையாக நடக்க வேண்டும். தாமரமாச்சி ஆகி போச்சு. ஆதலால் இன்று முதல் கொண்டு தங்கையின் திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் அத்தனையும் நாம் செய்து முடிக்க வேண்டும். ஆமா. அதனால் போலாமா? புறப்படலாமே. புறப்படுங்க.